நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களை இன்றைய கல்வி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, அட்ராச்சக்க தமிழ்நாடு முதலிடம் திராவிட மாடல் அரசின் புதிய சாதனை. இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். எந்த துறையில என்ன முதலிடம், என்ன அப்படி சாதனை அப்படிங்கறத. சரி நண்பர்களே, அதற்கு முன்ன இப்ப நம்ம நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது ஊருக்கு வடக்க இருக்கிற ஒரு தோட்டம். அது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இடைவிடாத அடைமலை. அந்த மலை இப்போதான் மணி 4 மணி ஆகுது. இப்போதான் மலை வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துருக்குது. சரி, இப்போ வயலில் தண்ணி நிற்குதா அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு அப்படியே தான் வந்தேன். வர்ற வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஓடையில் நல்லா தண்ணி, அந்த ஓடையை கடந்து நம்ம இங்கே வயலுக்கு வந்தாகணும். ஆனால் தண்ணியெலாம் நம்ம நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இல்லையே, எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வடிகிற மாதிரி தான் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பெருசாக அதிகம் நிற்கல. மற்ற நிறைய வயல்லலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக நிற்கிது. நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஒரு வயலில் கொஞ்சம் நிற்கிது, மற்ற வயலில் கொஞ்சம் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. சரி, அப்படி என்ன எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வெங்காய பயிர் அப்படிங்கிறது இப்போ ஒரு 16 நாள் ஆகுது. ஏற்கனவே ஒரு அடியில் ஒரு உரம் போட்டிருக்கேன். அடுத்து இன்னும் ஒரு 4-5 நாளையில் இந்த மலையை பார்த்துட்டு அடுத்து புண்ணாக்கு வீட்டில் இருக்குது. அங்கே நம்ம தைக்க காட்டுக்கு போட்டு அதுக்கப்புறமா இந்த காட்டுக்கும் போடணும். அங்கே ஒரு 35 மூட்டை, இங்கே ஒரு 15 மூட்டை. அங்கே 2 ஏக்கர், இது 1 ஏக்கர். முதல்ல ஒரு 3 ஏக்கர் பக்கமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு 50 மூட்டை புண்ணாக்கு போடணும். இதை அந்த மலை அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போடுவோம். சில மாதங்களுக்கு முன்னாடி நான் ஒரு காணொலி பை பண்ணியிருந்திருப்பேன். அதில் வந்து இப்போ இந்த வடைக்காட்டில் இருக்கிற இந்த தோட்டத்தில் இருக்கிற கேணியை வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வெறும் 30 அடி ஆழம் தான். தண்ணி எங்க கிடக்குது, கீழே கிடக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிருப்பேன். அதே கிணற்றை இப்ப காட்டுறேன். இப்ப தண்ணி எங்க கிடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. தெரியுங்களா? தண்ணி கிட்டத்தட்ட மேல வந்துருச்சு, சுத்துப்பாரு பக்கம் வந்துருச்சு. இப்ப தண்ணி இன்னும் மேல வந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மே மோட்டாரு, அதாவது பாத்தீங்கன்னா மே மோட்டார்னா சாதாரணமா அப்ப அந்த காலத்து இந்த பழைய மோட்டாரு. இப்ப இந்த பகுதிக்கே, இந்த சுற்று வட்டார பகுதிக்கே பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா நீர்மூழ்கி மோட்டார் போட்டாங்க. இந்த ஒரே ஒரு மோட்டார் மட்டும் தான், எங்களுக்கு மட்டும் தான் வந்து இன்னும் மேல் மோட்டாரா இருந்துட்டு இருக்கு. அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா ஆழம் குறைவு. அது மட்டும் அதனால இப்ப இந்த ஒரே இடம் தான். முதல்ல பாத்தீங்கன்னா மோட்டார் தண்ணி கீழே பிரிச்சு மோட்டாரை கீழே இறக்கி வைப்பாங்க. ஆழம் அதிகமா இருந்ததுன்னா தண்ணி கீழே பிரிச்சு கீழே இறக்கி வைப்பாங்க, இல்லைன்னா மேல தூக்கி வைப்பாங்க. நமக்கு அந்த வேலையே இல்லை. ஒரே இடம் தான், பிக்ஸ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரே இடம் தான். தண்ணி கீழே போனாலும் சரி, மேல வந்தாலும் சரி, இந்த ஒரே இடம் தான். இதே ஒரு இடத்துல இருக்க வேண்டியதான். இப்ப தண்ணி வந்து கீழே ஓடைக்கு போற மாதிரி வடிகால் வசதி இருக்கிறதுனால, தண்ணி போட்டு விட்டுறதுனால இப்ப தண்ணி வந்து இந்த மோட்டருக்கு வராம வந்து கீழே நம்ம வடிய விட்டுறோம். அதனால இப்ப இது வந்து நம்ம மேல தூக்கி வைக்கிற வேலையும் இல்லை. இதான் நண்பர்களே நம்மளது இந்த வடைக்காட்டு தோட்டத்தினுடைய இது பேர் நிலவரம். சரி வாங்க, இப்ப நம்ம அடுத்து என்ன விடயத்துக்குள்ள போயிடலாம். அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலிடம். எதுல முதலிடம் அப்படின்னா, ஏதாவது வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சியில இல்ல வேற ஏதாவது சாதனையில முதலிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எதுல முதலிடம், எதுல இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து சாதனை பண்ணிருக்கு அப்படின்னா, கடன் வாங்குறதுல. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சாதனை, பாத்தீங்களா? அடாடா, மிகப்பெரிய ஒரு உலக சாதனைங்க. கடன் வாங்குறது இல்ல, எவ்வளவு பெரிய சாதனை பாத்தீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீடா இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, கடன் வந்து அதிக அளவுல கடன் வாங்கினா அது வந்து உருப்படாதுங்க. அது வந்து நான் என் சொந்த அனுபவத்தில் நான் அனுபவிச்சது. கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் இந்த கடனால. அதுக்கு கடனை வாங்கி, அதுக்கு வட்டியை கட்டி, அதுக்கு வந்து குட்டி போட்டு, இதெல்லாம் வந்து ஒரு மன உளைச்சல். ஒரு குடும்பத்திலேயே வந்து நிர்வாகம் சரியா இருக்காது, அந்த குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு குடும்பமே இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்புறம் நாட்டுல கடன் வாங்கினா நாடு எப்படி இருக்கும், அந்த கடன்கார பையன் நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இப்படி இந்தியாவில் இன்னைக்கு 25க்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இந்திய அளவுல அதிக அளவுல கடன் வாங்கின ஒரு மாநிலம் அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடா தான் இருக்கு. நான் இது இந்த திருட்டு திராவிட கும்பல் மாதிரி அவதூறு பரப்புற மாதிரி நான் அவதூறு எல்லாம் சொல்லல. இது வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு தான். அந்த காணொலி இணைக்கிறேன், அந்த காணொலியை பாருங்க. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் எது தெரியுமா? ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் விவரங்களை பார்க்கலாம். ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி, கடந்த நிதியாண்டில் கடன் வாங்குவதில் நாட்டிலேயே தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா, மேற்குவங்கம், ஆந்திர பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. தமிழ்நாடு கடந்த நிதியாண்டில் 87,000 கோடி ரூபாய் மொத்த கடன் வாங்கியுள்ளது. மகாராஷ்டிரா 72,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி 2வது இடத்தில் உள்ளது. மேற்குவங்க மாநிலம் 63,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி 3வது இடத்தில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. என்ன நண்பர்களே, பாத்தீங்களா? இதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சாதனை. அதாவது அடிக்கடி வாய்க்கிலேயே பேசுவாங்கல்ல, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை, திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை. இதுதான் இன்னைக்கு இந்திய அளவுல இன்னைக்கு முதல் இடத்துல இருக்காங்க. இது கடன் வாங்குறது முதல் இடத்துல இருக்காங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டை வந்து கடங்கர பையன் நாடாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதனை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் சாதனை. ரொம்ப சாதனை இல்ல, வேதனை. ஆனா பாத்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியாளருக்கு முட்டு கொடுக்குற மாதிரி நீங்க நிறைய திராவிட வாடகை வாய்கள், திராவிட ஓநாய்கள் எல்லாம் பேசுவாங்க. பாத்தீங்களா, எங்க ஆட்சி பாத்தீங்கன்னா நாங்க திராவிடம் தான் படிக்க வச்சது. இன்னைக்கு இங்க திராவிடம் இல்லைன்னா இந்த தமிழர்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு சட்டை கூட போட தெரியாது, காய்ச்சல் போட தெரியாது, இன்னைக்கு படிக்க வச்சதே வந்து திராவிடம் தான் அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிலேயே பேசுவாங்க. அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு கடன்கார நாடா இருக்கிறதுக்கு காரணமும் உங்க திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை தானே. இது ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதாவது
நீங்க சொல்றாங்கல்ல படிக்க வச்சது திராவிடம் திராவிடம் அப்படிங்கிற சொல்றாங்கல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை விட அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் பக்கத்துல இருக்கிற கேரளா. அந்த கேரளாவை எந்த திராவிட மாடல் வந்து படிக்க வச்சது? உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த திராவிட மாடல் ஆட்சி மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இப்ப ஐயா காமராஜர் மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் இருந்திருந்தா, இன்னும் இந்த கேரளாவை விட தமிழ்நாடு வந்து அதிக அளவு கல்வி அறிவு பெற்ற மாநிலமா முதல் மாநிலமா இருந்திருக்கும். இன்னும் தொழில்துறை வளர்ச்சி, இன்னும் மற்ற அளவில் இன்னும் மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லா வகையிலும் இன்னும் முன்னேற்றமா இன்னும் மிகவும் சிறப்பா இருந்திருக்கும். இதுதான் வந்து இருக்கக்கூடிய உண்மை. ஆனா ஒண்ணு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிச்சாதான் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வழி. அதனால அதற்கு ஒரே வழி அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறது தான். நாம் தமிழ் வெற்றி பெற வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆகிறது தான். அதனால அதற்கான பணி நம்ம வந்து இறங்கி நம்ம தீவிரமா களத்தில் செயல்படுவோம். அதற்கான திட்டங்கள், வியூகங்கள், வழிமுறைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்போடு அந்த களத்தில் செயல்பட்டு நிச்சயம் இதை வந்து நம்ம முன்னெடுப்போம். நிச்சயம் அதை செயல்படுத்துவோம். இதன் மூலமா நாம் தமிழ் கட்சியை வெற்றி பெற செய்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வர் ஆக்குவோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு தகவலை உங்களோட பயந்து இந்த காணொலி மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.